அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நாம் தினப்பலன்களோடு ஜோதிடம் பற்றிய சில கருத்துக்களை பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, பெரும்பாலும் குடும்பத்தோடு ஒட்டாத அமைப்பு என்பது எந்த மாதிரியான ஜாதகமாக இருக்க முடியும்? குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிள்ளைகளுக்குள் ஒட்டுதல் இல்லாமல் இருப்பது, திருமணமே செய்து வைத்தாலும் 2 மனங்கள் சேர வேண்டிய இடத்தில் தகராறுகள் ஏற்படுவது, இதெல்லாம் யதார்த்தம்தான். ஒரே மாதிரியாக எல்லாரும் யோசிக்கப் போவதில்லை. ஆனால் இருவரின் நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். குடும்பத்தை சிறப்பாக நிம்மதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். அப்படித்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த லைன் மட்டும் கட்டாகாமல் இருக்க வேண்டும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது இது பற்றிய சில கருத்துக்களை நாம் முன்னிலைப்படுத்துவது இல்லை. இயற்கையாகவே அந்த பிரச்சனை தெரிவது இல்லை. பிற்காலங்களில் பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் யோசிக்க வைக்கிறது. பொதுவாக திருமணம் செய்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே ஜோதிடர்கள் நட்சத்திர பொருத்தம், ஜாதக கட்டமைப்பு, எண்ண அமைப்பு, இந்த மாதிரியாக அதோடு கூட வாழ்க்கை போக்கு ஆகியவற்றை ஆய்வு செய்து திருமண பொருத்தத்தை பார்க்கிறார்கள். நட்சத்திர பொருத்தங்கள், 10 பொருத்தம் மற்றும் கிரகங்களின் நிலை, குருபலம் போன்றவை தம்பதியரின் நீண்டகால இணக்கத்தன்மை மற்றும் குடும்ப ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறார்கள். பொதுவில் இப்பொழுது திருமண பொருத்தம் பார்க்க வர்றவங்க கூட எத்தனை பொருத்தம் இருக்கு, நட்சத்திரம் பொருத்தம் இருக்கா என்று தானே கேட்கிறார்கள். வேத ஜோதிடம், நாடிமுறை, கைரேகை, எண்கணிதம், பஞ்சபட்சி, பிரசன்னம், இந்த மாதிரி எத்தனை முறைகள் ஜோதிடத்தில் தேடினாலும் ஒருவர் ஜாதகத்தில் என்னது நடக்க வேண்டும் என்று இருந்தால் நடக்க இருப்பதை இயற்கை ஒழித்து வைத்து விளையாடத்தான் செய்கிறது. அதுபடி சேர்த்து வைத்துத்தானே பிரிக்க முடியும். இப்படியான நிகழ்வுகள் எந்த மாதிரியான ஜாதகத்தில் நடக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு சிறிது உஷாராக இருக்க முயற்சி செய்யலாம். பிரச்சனை வரக்கூடிய காலங்களில் சண்டையே வந்தாலும் பிரிந்து விடாமல் இருக்க முயற்சிகள் எடுப்பது சிறப்பு. உதாரணமாக, அந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி இருவருமே சம்மதித்து ஜாதக ரீதியான பிரச்சனையை தெரிந்து கொண்டு கணவர் வேலைக்கு வெளியூருக்கு போவது, பெண்கள் சிறிது காலங்கள் அம்மா வீட்டில் சென்று அவர்களுக்கு உதவுவது, இப்படியாக கூட மாற்றிக்கொண்டு கால சூழ்நிலைகள் மாறும் பொழுது மீண்டும் சரியாகும். இல்லையெனில் நரகமாக மாறித்தான் விடுகிறது வாழ்க்கை. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரியான அமைப்புகள் இந்த குடும்பங்களை உடைக்கின்றது? குடும்பத்தோடு ஒட்டாத அமைப்பு என்பது எது? ஒருவர் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் மட்டும் ஒரே கட்டத்தில் இருக்கும் அமைப்பு பெரும்பாலும் இந்த மாதிரியான அமைப்பை கொடுத்துதான் விடுகிறது. அது எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பை கொடுத்து விடுகிறது. கூட ராகு கேது இருக்கலாம். அந்த சூரியன் பரிவர்த்தனையாகலை, புதன் வக்கரமாகலை, புதன் பரிவர்த்தனையாகலை. இந்த மாதிரி சூரியனும் புதனும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனித்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அந்த நபர் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவது இல்லை. சிலருக்கு திருமணத்தை தள்ளி போடும். 36, 35 வயதிற்கு மேல் போனால் திருமணமே நடப்பதும் இல்லை. இதே இவங்க பெற்றோரின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் குடும்பத்தில் யாரேனும் திருமணமாகாமல் அல்லது அப்படி ஆனாலும் குழந்தை இல்லாமல் இப்படியாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சில அமைப்புகள் இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கையை கெடுக்கத்தான் செய்கிறது. இனி வரும் காலங்களில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.